சார். வணக்கம் சார். இப்போ வந்து நிறையா மக்களுக்கு வந்து பார்த்தோன்னா சோலாரை பற்றி அவேர்னஸே இல்லை. டிசிஆர்னா என்னான்றாங்க, நான் டிசிஆர்னா என்னான்னு கேட்குறாங்க. இப்போ மோடி ஸ்கீம் ஏதோ சொல்கிறாங்க, அது என்னன்னு தெரியல, கொஞ்சம் விவரிங்க சார். ஓகே சார், நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இப்போ நீங்கள் டிசிஆர் நான் டிசிஆர் மோடி ஸ்கீம் அதெல்லாம் வந்து ஆன்கிரிட்ன்றதை பற்றி பேசுகிறதுனால ஓகே, நம்ம ஆன்கிரிட் டாபிக் இப்போ பேசுவோம். ஓகே சார். ஸோ பேனல் டைப்பில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. அதாவது டிசிஆர் நான் டிசிஆர்னு ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். கவர்மெண்ட்டில் ஒரு அப்ரூவல் நம்ம எக்ஸஸாக வாங்கி அதுக்குள்ள இருக்கிற சீரியல் நம்பர்ஸை என்ட்ரு பண்ணி எங்கேருந்து செல்ஸ் வருது, அதை அடுத்து எங்கே யாருக்கு விற்கிறாங்க, எந்த எண்ட் கஸ்டமருக்கு போகுதுன்றது ஒரு தனியாக ஒரு போர்ட்டல் வச்சிருக்கு, மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ அதில் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து டிசிஆர்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே. மற்ற பேனல் நான் டிசிஆர்னு சொல்கிறோம். சரி, ஓகே. ஸோ மற்ற வந்து ப்ராடக்ட் வைஸ் வந்து நம்ம யாருக்குனே நான் வேறு வீடியோலாம் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இருந்தாலும் திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன். மோனோ பாலி அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்குது. ஓகே ஓகே. பேனலில் மோனோன் பேனல்ன்றது பியூர் கோல்டு மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. சிலிக்கான் வந்து ஃபுல்லாக இருக்கும். இதே வந்து பாலி வந்து மிக்ஸ்டு கோல்டு மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ எது சார் அதிகமாக எஃபிஷியன்சி? இப்போ நம்ம பார்க்குற பேனல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோனோ தான். மோனோ தான் வந்து ஃபுல்லாகவே மார்க்கெட்டில் எல்லாமே பண்ணிட்டு இருக்காது. மோனோல டெக்னாலஜிஸ் நிறைய அடுத்தடுத்து வந்துருச்சு. மோனோ பார்த்தீங்கன்னா நடுவில் இந்த கோடு இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருந்ததுன்னா ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் கட்டு, இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி. இதே பேக் சைடு திருப்பி பாத்தீங்கன்னா இப்போ இந்த பேனல்ல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டா அந்த லைட் உங்களுக்கு வெளியே தெரியுது பாத்தீங்களா. ஓகே, ஆமா சார். சோ பேக் சைடுமே உங்களுக்கு லைட் இருக்கும், 2 பக்கமும் ப்ரொடக்ஷன் நடக்கும். 2 பக்கமும் 2 ஃபேஸ், மேலயும் ஒர்க் பண்ணும் கீழயும் ஒர்க். கரெக்ட், அதான் பை ஃபேஷியல்னு சொல்லுவாங்க. மேல ஒரு ஃபேஸ் கீழ ஒரு ஃபேஸ் இருக்கு. இல்ல இல்ல, கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நீங்க அந்த கஸ்டமர் சைட் கூட போய் பார்த்தீங்க, நல்லா பண்ணிருக்கீங்க. அதுதான் உங்ககிட்ட வந்து மக்களுக்கு எதுவும் தெரியலன்றதுனால ஒரு அவேர்னஸ்க்காக ஒரு சின்னதா ஒரு வீடியோ கிரியேட் பண்ணலாம்னு பார்த்தேன் சார். வேற ஆன்கிரிட் சோலார் சிஸ்டத்தை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஆன் கிரிட்ன்றது என்னன்னா ஆன் டாப் ஆஃப் கிரிட். அப்படி கிரிட்ன்றது நம்ம ரெகுலர் ஈபின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஈபியோட சேர்ந்து வேலை செய்யும் ஆன் கிரிட்ன்றது. ஸோ கரண்ட் இல்லைன்னா ப்ரொடக்ஷன் ஆகாது. ஏன் அப்படின்னா நீங்க ப்ரொடக்ஷன் கரண்ட் இல்லைன்னா ப்ரொடக்ஷன் ஆகாது. அது வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்லிடணும். ஏன்னா கரண்ட் இருந்தா தான் அந்த ஆன் டாப் ஆஃப் கிரிட் சேர்ந்து ஒர்க் ஆகிறனால தான் கவர்மெண்ட் வந்து சப்சிடியும் கொடுக்குறாங்க. இன்னொன்னு நம்ம தேவை போக யூஸ் பண்ற எக்ஸஸா இருக்க கரண்ட்டை நம்ம கொடுக்குறோம். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கிலோவாட் வந்து ஒரு நாளைக்கு 4.5 யூனிட்ல இருந்து 5 யூனிட் ப்ரொடக்ஷன் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. நம்மளோட வீட்டு தேவை என்னன்றதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு நான் எப்படி கால்குலேட் பண்ண சொல்றேன். முதல்ல நான் கிரிட்னா என்னன்றதை சொல்லிடுறேன். இந்த 5 யூனிட் கரண்ட் 4 யூனிட்ல 5 யூனிட் கிடைக்குது இல்லைங்களா ஒரு கிலோவாட்டுக்கு நம்ம ஒரு நாளைக்கு. ஸோ அது வந்து 2 கிலோவாட்டா 3 கிலோவாட்டா அப்படின்றத பொறுத்து மாறப்போகுது. ஸோ நம்மளோட தேவை என்னன்னு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் 60 நாள் நமக்கு பில் வருது இல்லைங்களா, பை மந்த்லி பில் வருது. ஸோ 60 டேஸ் கணக்கு. ஸோ டிவைடட் பை 60 போட்டா ஒரு நாளைக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். யூனிட்ஸ் தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து இந்த சார்ஜஸ் வந்துருக்கும் அதெல்லாமும் பார்க்காத, வெறும் யூனிட்ஸ் மட்டும் நம்ம என்ன நம்ம கரெக்டா யூஸ் பண்றோன்றதை பார்த்துடணும். எந்த யூஸரா இருந்தாலுமே பேசிக்கா அதை பார்த்துக்கிறது நல்லது. பார்த்துட்டு அதை டிவைடட் பை 4.5 போட்டீங்கன்னா எதுக்காக 4.5 ஆவரேஜ் எடுத்துக்கிறேன். ஏன்னா நல்ல வெயில் காலத்துல வந்து 6 யூனிட்டும் வரலாம். இப்ப வர டாப் கான் பேனல்ஸ் எல்லாம் 7 யூனிட் கூட வருது, 7 யூனிட்ல வருது. ஆனா மழை காலங்கள்ல வந்து 2-2.5 யூனிட் வரலாம். அதனால நம்ம 365 நாள் ஃபுல்லா கணக்குக்கு 4.5 யூனிட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்ட் ஆவரேஜ் சரியாயிடும்ன்றதுனால நம்ம எடுத்துக்கிறோம். நீங்க ஒரு 10 கிலோவாட் போட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு சாதாரணமா 50 யூனிட்ல இருந்து 60 யூனிட் சாதாரணமா வந்துடும். ஓகே. இப்போ எனக்கு என்ன டவுட்னா பார்த்தோன்னா மக்களுக்கு வந்து என்ன தெரியலன்னா, நம்ம உற்பத்தி பண்றோம் அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், நம்ம மிச்சம் கரண்ட் ஈபி கொடுக்கல. ஆக்சுவலா ஆன் கிரிட்ட பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்ப வீட்டுல இருக்கிற மீட்டர் வந்து யூனிடைரக்ஷனல் மீட்டர் தான். அதாவது நம்ம வீட்டுல என்ன அப்ளையன்ஸ்ல எவ்வளவு யூஸ் பண்றோம்ன்றத ரெக்கார்ட் பண்றாங்க, ஈபில வந்து ரீடிங் எடுத்து போறாங்க. இப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மீட்டர் எடுத்துட்டு பை டைரக்ஷனல் மீட்டர்னு ஒரு மீட்டர் வைப்பாங்க. அந்த பை டைரக்ஷனல் மீட்டரோட வேலை என்னன்னா, மேல இருந்து சோலார் எவ்வளவு உற்பத்தி ஆகுதுன்றது எடுக்கும், வீட்டுக்குள்ள எவ்வளவு யூஸ் ஆகுதுன்றது எடுக்கும். அதாவது இம்போர்ட் எவ்வளவு எக்ஸ்போர்ட் எவ்வளவு ரெண்டுமே கொடுத்துரும். பயன்பாடு எவ்வளவுன்றதும் எவ்வளவு இன்புட் வருதுன்றதும் சொல்லிடும். கரெக்ட்டுங்க. அந்த மீட்டர்லயே வந்து நீங்க பாத்துக்கலாம் எவ்வளவு வந்து யூஸ் ஆயிருக்குன்றது எல்லாமே ரீடிங் எடுக்கும் போது உங்களுக்கு எதுலயே கொடுத்துருவாங்க. இப்போ வரைக்கும் உங்களுக்கு நார்மலா வருது இல்லையா, இவ்வளவு பயன்பாடு இவ்வளவுன்னு போட்டிருக்காங்க இல்லையா, அது போல இவ்வளவு நீங்க உற்பத்தி இவ்வளவு பண்ணிருக்கீங்க இவ்வளவு பண்ணிருக்கீங்க, ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணிட்டு மிச்சம் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இந்த இது பண்றதுக்கு ஆப்ரேஷன் காஸ்ட் கொஞ்சம் எடுக்கிறாங்க, மெயின்டெனன்ஸ் கடை வச்சுக்கோங்களேன். இப்போ இப்போதைக்கு ஒரு யூனிட் ஒரு கிலோவாட் கிட்டத்தட்ட 90 ரூபாய் அந்த மாதிரி எடுக்கிறாங்க, 90 rupees அந்த மாதிரி எடுக்கிறாங்க. இப்போ நீங்க ஒரு 5000 ரூபாய் பில் கட்டுறவங்களா இருந்தாலுமே இப்போ நீங்க ஒரு 3 கிலோவாட் போடும்போது ஒரு 270 ரூபாய் 280 ரூபாய் 300 ரூபாய்க்குள்ள வரும். ஒரு அப்ராக்சிமேட்டான 300 ரூபான்னு வச்சுக்கலாம். டே டு டே கொஞ்ச நாள் இன்க்ரீஸ் ஆனாலும் ஆகலாம், பட் இப்ப இருக்கிற டாரிஃப் அதுதான். ஓகே சார்.
சோ இப்போ ஒரு 5000 பில் கட்டுறீங்கன்னா ஜீரோ பண்ணிட முடியுமா அப்படின்னா ஜீரோ பண்ண முடியாது. அதாவது உங்க உற்பத்தியை ஜீரோ பண்ணலாம். பட் கவர்மெண்ட் கிட்ட அந்த நம்ம கொடுக்க வேண்டிய காசு வந்து 300 ரூபாய் கட்டுவீங்கன்னு வச்சுக்கோங்க. 270 to 80 அந்த ரேஞ்ச் வரும். சோ கால்குலேஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு அதாவது சொல்ல ஒரு பேசிக்கான ஒரு அமௌண்ட் வேல்யூ வச்சிருப்பாங்க. அந்த அமௌண்ட் ஆமா மினிமமா ஒரு அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். 6000 வரவங்களுக்கு வந்து ஒரு 300. அதாவது பேசிக்கா வந்து சோலார் இப்ப இருக்கிறதுக்கே வந்து ஒரு 1500 2000 ரூபாய்க்கு மேல யூஸ் பண்றவங்க போட்டாதான் வந்து இமிடியேட் இது. பட் மத்தவங்களுக்குமே உண்டு. இப்ப நீங்க எப்பவுமே வந்து நம்ம ஒரு அமௌண்ட் போடுறோம் அப்படின்னா அதோட பேபேக் பீரியட் இருக்கும் இல்லையா? அந்த பேபேக் பாத்தீங்கன்னா அதிகமா யூஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட். அதிகமா யூஸ் பண்றாங்க. இப்போ ஒரு 5000 6000 வரவங்களுக்கு அதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து சப்சிடியும் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் வந்து 1 கிலோவாட்டுக்கு 30,000, 2 கிலோவாட்டுக்கு 60,000, 3 கிலோவாட்டுக்கு 78,000. சோ மேக்ஸிமம் சப்சிடியே பாத்தீங்கன்னா 78,000 தான். நீங்க 3 கிலோவாட் போட்டாலும் அதே 78,000 தான், 10 கிலோவாட் போட்டாலும் அதே 78,000 தான். ஓகே, மேக்ஸிமம் 78,000 தான். மேக்ஸிமம் 78,000 தான். இது போட்டாலும் வீட்டுக்கு டாரிஃப் மட்டும் தான், கமர்ஷியல்ஸ்க்கு கிடையாது. வீட்டுக்கு கமர்ஷியல் எப்பயும் கிடையாது, வீட்டுக்கு மட்டும் தான். சரி சரி. ரெசிடென்ஷியல் டாரிஃப்ல இன்னொன்னு என்னன்னா, நான் ஒரு 15 யூனிட் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டேன், 10 யூனிட் தான் யூஸ் பண்ணிருக்கேன், எக்ஸஸா ஒரு 5 யூனிட் இருக்கு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு உங்களோட அக்கௌண்ட்ல இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல அதை ஃபிளஷ் பண்ணிடுவாங்க. அது எப்படி சார்? அது கேஷா இது பண்ணுவாங்க? கேஷா இருக்காது, எப்பயுமே வந்து யூனிட் தான் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. யூனிட் நீங்க நம்ம யூசேஜ்க்கு ஏத்த மாதிரி அதை கரெக்ட். நீ 2 மாசம் பில் வருது இல்லீங்களா, அந்த டைம்ல வந்து நீங்க உங்களுக்கு எக்ஸஸா வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி நெக்ஸ்ட் மந்த் கொண்டு போயிருவாங்க. அப்போ அதாவது மைனஸ்லயே இருக்கும். நெக்ஸ்ட் நீங்க யூஸ் பண்ணும்போது இப்ப மழை காலத்துல வந்து கம்மியா உற்பத்தியாகும் சொல்லுங்க பாத்தீங்களா, அந்த நேரத்துல உங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆயிடும். ஓகே. அதனாலதான் நான் எப்பயுமே உங்களுக்கு 4.5 எடுத்துக்க சொன்னேன். ஓகே. நீங்க எடுத்த உடனே 5 6 எடுத்துக்கிட்டீங்கன்னா அது அடிப்பட்டு டாலி ஆகாது. அதனாலதான் எப்பயுமே 4.5 எடுத்துட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். சரி சார், ஓகே. எனக்கு இப்போ இந்த ஒரு மோடி ஸ்கீமை பத்தி சொன்னீங்க, டிசிஆர் நான் டிசிஆர். மோடி ஸ்கீம்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, பேங்க் லோன் மெயினான இது பாத்தீங்கன்னா 5.75% தான் இருக்கிறதுல. நார்மலா நம்ம இன்னைக்கு ஜொல் லோன் கூட பாத்தீங்கன்னா 13%, 12, 13 போயிருச்சு. ஒரு நல்ல இதுல போனீங்கன்னா கூட 8% மேலதான். பட் இதுலயே வந்து நல்ல ஸ்கீம் அது. எல்லா கவர்மெண்ட் பேங்க்லயுமே கொடுக்குறாங்க. ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க், கனரா பேங்க், நீங்க எதுல வேணா போலாம். 5.75 பரவாயில்லையே, சூப்பர் சார். இருக்கிறதுலயே இப்ப இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ஏன்னா நீங்க ஒரு எஃப்டி போட்டாலே நீங்க 7% மேலதான். ஜெனரலாவே அந்த மாதிரி தான் ரெப்போ ரேட் வைப்பாங்க இல்லைங்களா. இதுல வந்து ஸ்கீம் இதை ஊக்குவிக்கணும்ன்றதுக்காக நிறைய பேர் போட்டோன்றதுக்காக பண்ணிருக்காங்க. மொதல் 1 கோடி வீட்டுக்கு தான் இந்த 78,000 இது கிடைக்கும். ஓகே சார். இப்போ அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து 25 கிட்டத்தட்ட வந்துருச்சு, 25 லட்சம் வந்துருச்சு. இப்போ உங்க சைடுல இருந்து இப்ப கஸ்டமருக்கு இப்போ மக்களுக்கு வந்து உங்களுக்கு அவங்களுக்கு தேவைன்ற பட்சத்துல வந்து நீங்களே எல்லாமே அப்ளை பண்ணி வாங்கி கொடுத்துருங்க. ஆமா, எண்ட் நாங்க பார்த்தோம். அதாவது என்னன்னா இது யாரு வேணா பண்ண முடியாது, ரிஜிஸ்டர்ட் வெண்டர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஓகே. சோ நாங்க ரெஜிஸ்டர் பண்ற டைம்லயே வந்து 300 சில்லற அந்த மாதிரி இருந்தோம். இப்போ வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க, 1200 பேர் கிட்ட ரெஜிஸ்டர் இருக்காங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு சொல்றாங்க, தமிழ்நாடு ஃபுல்லா. சோ கனெக்ஷன்ஸுமே அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ப்ரோக்ராம் வந்து ஒரு 2 வருஷம் கிட்டத்தட்ட ஆகுது. சோ அந்த டைம்லயே இப்ப நான் ஓரளவுக்கு போட்டுட்டாங்க. இன்னமும் நிறைய இருக்கு. இப்பதான் அவேர்னஸே வர ஆரம்பிக்குது. மக்களுக்கு வந்திருக்கு. பண்றோம், வெய்ய காலம் ஆயிருச்சு, இது பண்ணணும் அது பண்ணணும் யோசிச்சுட்டு அவங்களே வந்து ஆனாலுமே இப்ப பவர் அவுட்டேஜ் வரும்போது இதை ஒண்ணும் பண்ண முடியும். பட் ஸ்டில் உங்க பில்ல கன்ஃபார்மா குறைச்சிக்கலாம். வேணும்னா நீ அது நார்மல் இன்வெர்டர் பேட்டரிஸும் வச்சுக்கலாம், இல்ல அதுக்கான ஹைபிரிட் சிஸ்டம்ஸும் இருக்கு. அதை பத்தி நான் சொல்றேன். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா வந்து பாத்தோன்னா, நான் வந்து 10,000 ரூபாய் கட்டியிருந்தேன் பில்லு, எனக்கு வந்து 1000 தான் ஆயிருக்கு. யூசேஜ் எனக்கு அவங்களுக்கு வந்து யூசேஜ் பத்தி தெரியல. எப்படின்னா வந்து பாத்தோன்னா 0 பண்றதுன்னு சொன்னாங்க. இப்ப நான் போட்ட சப்சிடி பிளான்லயே ஒரு 130 கஸ்டமர்ஸ் போட்டிருக்கேன். அந்த ஹிஸ்டரிஸ் நீங்க எடுத்து பார்த்தாலே தெரியும். இப்ப வந்து அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. பாத்தீங்கன்னா மாசம் 10,000 ரூபாய் நீங்க சொன்ன மாதிரி கட்டிட்டு இருப்பாங்க. அடுத்த மாசமே 270 ரூபாய் பில்லுன்னு என்னங்க சமாங்க போட்ட காசு எனக்கு அப்படியே இதாயிடுச்சு. இப்ப நிறைய இப்ப நம்ம பண்ண ஆரம்பிச்சு ஒரு 4-5 வருஷத்துக்கு பின்னாடி கஸ்டமர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி போட்ட காசு எடுத்துட்டாங்க. இப்ப ஓடிட்டு எல்லாம் ஃப்ரீ தான். இன்னொன்னு இதுல மெயின் என்ன விஷயம்னா, இது 10-12 வருஷம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியே வந்துரும் பேனலுக்கு. சோ அதனால உங்களுக்கு பயப்பட வேண்டியதும் இல்ல. மொத்தமா வாரண்டியோட சார் கொடுக்குறீங்க? மொத்தமா 30 வருஷம் வாரண்டி. 30 வருஷம். முன்னாடி எல்லாம் 25 வருஷம் இருந்தது, இப்ப 30 வருஷம் ஆக்கிட்டாங்க. 10 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் 12 வருஷம் ஆக்கிட்டாங்க. இப்ப பாருங்க, மக்களுக்கு வந்து தெளிவா தெரிஞ்சிரும். இப்போ வந்து 30 வருஷம் கொடுக்குறோம்னு போது எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் கஸ்டமர் தெரியுமா எண்டு டு எண்டு அவங்களே பார்த்து கொடுத்துறாங்க. அதனால வந்து கரெக்டா பார்த்து உங்களுக்கு தேவையானது வந்து கான்டாக்ட் பண்ணிக்கங்க. கமெண்ட்ல வந்து நம்பர் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கங்க. Okay, sir. Thank you.